ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ரெப்படிஷன். ஸோ ரெப்படிஷன்னா ஒன்றுங்க, ரிப்பீட்டடான வேர்ட்ஸ் ஃப்ரேஸும் ஒரு போயம்ல திருப்ப திருப்ப வந்து அது ஒன்று மியூசிக்கல் எஃபர்ட் அதிகமாக பண்ணும். அப்படி இல்லைன்னா அந்த லைன்ஸை வந்து நமக்கு போயட் வந்து நமக்கு அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு கிளியர் ஐடியா வந்து படிக்கிறவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறதா இது ரெப்படிஷன். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க. அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். இது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச போயம் தான். போயத்தில் உள்ள லைன்ஸ் தான். 9th ஸ்டாண்டர்ட் உட்ஸ் போயம் இருக்கு இல்லைங்களா, அதுல உள்ள லைன்ஸ் தான். ஸோ இந்த லைன்ஸ் யாரு எந்த இந்தியன் லீடர் வந்து அவங்களோட டேபிள் எழுதி வச்சிருந்தாங்க, நம்ம பண்டிட் ஜவஹர்லால் நேரு. நெக்ஸ்ட் பாக்குறது வந்து எபிதெட். எபிதெட் ஒன்றும் இல்லைங்க, ஒரு நவுன் இருக்கும். நவுனுக்கு பின்னாடி அதை டிஸ்கிரைப் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அதை டிஸ்கிரைப் பண்ற வேர்டான அப்ஜெக்டிவ் வந்துருதுன்னா தட் இஸ் எபிதெட் அப்படின்னு சொல்லுவோம் போயம்ல. ஸோ பாருங்க, அப்ஜெக்டிவ் ஆர் ஃப்ரேஸ் ரெண்டுல ஏதாவது ஒன்று வந்து குவாலிட்டி ஆட்ரிபியூட் ரிகார்டட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த பர்சன், ஒரு பர்சனோட கேரக்டரோ ஒரு திங்ஸோட கேரக்டரிஸ்டோ மென்ஷன் பண்ணிருக்கு அப்படின்னா தட் இஸ் எபிதெட். crocodile போயும் பாருங்க, லிட்டில் ரிவர், லிட்டில் crocodile, ஷைனிங் செயின். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து என்னதுதான், நவுன். ரிவர், crocodile, செயின் எல்லாமே நவுன். அதாவது டிஸ்கிரைப் பண்ற வேர்ட்ஸ் என்ன, லிட்டில், ஷைனிங் இதெல்லாம் வந்துருக்கு இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த அப்ஜெக்டிவ் வந்ததுனால இந்த வேர்ட்ஸ் வந்து எபிதெட். ஸோ அந்த பாயிண்ட் வந்து எபிதெட், இந்த லைன்ஸ்ல வந்து எபிதெட் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.